5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் கொண்ட ஒரு குழுவில் இருந்து இருவர் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதுல ஒருவர் ஆணாகவும் மற்றொருவர் பெண்ணாகவும் இருக்க நிகழ்தகவு என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்ல வந்து 5 பேர் இருக்காங்க, பெண்ல வந்து 5 பேர் இருக்காங்க. டோட்டலா 2 பேர் எடுக்கிறாங்க. அந்த 2 பேர்ல ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டிவைடட் பை கீழே என்ன பண்ணுவோம், டோட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். டோட்டல் மொத்தம் வந்து 5 + 5 10 பேர். ஸோ 10ல இருந்து 2 பேரை செலக்ட் பண்றாங்க. ஸோ 10C2 என்பதான் கீழே டிவைடர்ல வரும். மேல பாத்தீங்கன்னா மேல என்ன பண்றோம், ஒரு ஆண் ஒரு பெண். அப்ப 5 பேர்ல இருந்து ஒருத்தரும் இந்த 5 பெண்கள்ல இருந்து ஒருத்தரும் செலக்ட் ஆவாங்க. ஸோ அப்ப 5C1 × 5C1. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5C1ஓட ஆன்சர் வந்து 5 தான் வரும். அடுத்து இந்த 5C1க்கும் 5 தான் வரும். இங்க பாத்தீங்கன்னா 10C2வை நம்ம எப்படி எழுதுவோம், 10 × 9 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் எழுதுவோமா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆன்சர் கிடைக்குது, 5 5s are 25. இந்த 2 வந்து மேல போயிடும். ஸோ அப்போ 5 × 5 × 2 டிவைடட் பை 10 × 9. ஸோ 5 2s are 10, 5 2s are 10. இங்க கீழே இருக்க 10 அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 5/9.